இன்னுமா பைத்தான நீங்க இந்த லைப்ரரிஸ்லாம் தெரியாமயே கோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மேஜிக் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ நீங்க லைன் பை லைன் கோட் எழுதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் வந்து ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா அதோட கோட் எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு. ஸோ ஹியூமன் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே என்ன பண்றாங்க, நார்மல் இங்கிலீஷ்லயே எழுதுறாங்க. ஸோ அந்த கோடிங்க நீங்க ஒரு 1000 லைன்ஸ் 10,000 லைன்ஸ் எழுதிட்டு இருக்கீங்கன்னா அது மிஸ்டேக் தானே. ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணதான் என்ன இருக்குன்னா பைத்தான்ல லைப்ரரிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணோம்னா பைத்தான் ப்ரோக்ராமே ஈஸியா மாத்திடும். ஸோ அதெல்லாம் என்னென்ன லைப்ரரின்னு நான் சொல்றேன், ஒன்னொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைப்ரரி என்னன்னா பாண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி மெயினா டேட்டா அனலிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் ஆகுது. இந்த டேட்டாவை ஈஸியா ப்ராசஸ் பண்ணவும் அனலைஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. அடுத்தது நம்பை என்ற லைப்ரரி. இந்த நம்பை என்ற லைப்ரரி வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா நீங்க மேத்தமெட்டிக்ஸ்க்காக எழுத அல்காரிதம் அண்ட் அரேஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா ஈஸியரா ஃப்ரீயா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த லைப்ரரிஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது மேட்பிளாட் லைவ். இந்த மேட்பிளாட் லைவ் எனக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நீ கொடுக்குற டேட்டா எல்லாத்தையுமே விஷுவலைசேஷனா பார்த்து அதை அனலைஸ் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ சீபான் அப்படின்றது இருக்கு. இது எனக்கு என்னன்னா சார்ட் மூலமா டேட்டாஸை அழகா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இது மட்டுமே இல்லாம எனக்கு வந்து சர்க்கிட் லேர்ன் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ சர்க்கிட் லேர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஸோ மிஷின் லேர்னிங்காகவே பர்டிகுலரா கிரியேட் பண்ணிருக்க டூல் லைப்ரரி தான் இது. இந்த லைப்ரரி வச்சு மிஷின் லேர்னிங்க ஈஸியா ப்ராசஸிங் பண்ணிடலாம். ஸோ அடுத்து சிவி அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரி இமேஜ் அண்ட் வீடியோ ரெண்டுத்தையுமே ப்ராசஸிங் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட். ஸோ மோரோவர் ரெக்வஸ்ட் எங்க யூஸ் பண்ணுவோம்னா இது ஒரு நார்மல் வேர்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது ஒரு லைப்ரரி தான். ஸோ இந்த ரெக்வஸ்ட்ன்றது எனக்கு ஏபிஐ கீஸோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிளாஸ்க் அண்ட் டிஜாங்கோன்னு சொல்லுவாங்க. ஃபிளாஸ்க் அண்ட் டிஜாங்கோ ரெண்டுமே எனக்கு வெப் அப்ளிகேஷன்ஸை ஈஸியரா கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ எந்த ஒரு பைத்தான் லாங்குவேஜை நீங்க போடுறீங்க, எந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்றீங்கன்னா இந்த லைப்ரரி இல்லாம ஒர்க் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒர்க்கை ஈஸியரா மாற்றும்.